வேங்கை வாசலில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. வேங்கை வாசல் பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப் இருக்கும் பாருங்கள், காந்தி நகர் பஸ் ஸ்டாப் அதெல்லாமே இருக்கும். பேக் சைட்லேயே ஜஸ்ட் 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா 1245 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 1245 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணிருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 405 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு உறவுகளே எல்லாம் ரெடியாக இருங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மார்ட்டான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தது என்னென்னா, மேடவாக்கம் அண்ட் வேங்கை வாசல் லொக்கேஷனில் 2 BHK அண்ட் 3 BHK நியூ அப்பார்ட்மெண்ட்டாக கேட்டிருந்தீங்க. பழைய வீடு ரீசேல் ஹவுஸ் எதுவுமே வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. புதுசாக பிராண்ட் நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நியூ அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்த்துட்றேங்க. மீதி எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற டீட்டெயில் ஒன்றுமே உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேங்கை வாசலில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. வேங்கை வாசல் பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப் இருக்கும் பாருங்கள், காந்தி நகர் பஸ் ஸ்டாப் அதெல்லாமே இருக்கும். பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப் அப்படியே பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயே ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் உள்ளே வரும்போது அந்த என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பிளாட் தான் இருக்குது. 10 பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 BHK மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டும் போயிட்டு இருக்குது. அது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு 24 ஃபீட் ரோடு வித் வந்துடுவாங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி சின்ன கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குன்றதால உங்களுக்கு ரொம்ப வண்டிங்க போகிற, அதாவது உள்ளே இருக்கவங்க வண்டி மட்டும்தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து எந்த வண்டியும் அன்னெசரியாக உள்ளே வரது அந்த மாதிரி தான் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு சேஃபான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, கேட்டட் கம்யூனிட்டி அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே மெயின்டெனன்ஸ் அந்த அம்யூனிட்டிஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 lakhs 1 crore வரைக்குமே போயிடும். அண்ட் மெயின்டெனன்ஸே பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 5,000 rupees நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட எலிவேஷன் பார்த்துருங்க. எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் எல்லாமே ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பெயிண்ட் மட்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக்காக நமக்கு எடுத்து கொடுக்கும். அது கிராண்ட் லுக்காக மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷனுமே அப்படி தான் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா 6 யூனிட் பிளான் பண்ணிருக்காங்க. சில்ட்டு +3 பிளான் பண்ணிருக்காங்க. 6 யூனிட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட லொக்கேஷன் நான் சொல்லிடுறேன். கரண்ட் லொக்கேஷன் மேடவாக்கம் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் சித்தாலப்பாக்கம் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காளீஸ்வரி கோல்டு வினர் கம்பெனி இருக்கும். கோல்டு வினர் கம்பெனி தாண்டினோடனே பார்த்திங்கன்னா வேங்கை வாசல் கட்டாகிற ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக வேங்கை வாசல் பிள்ளையார் கோயிலில் முட்டும். அதுதான் நமக்கு பஸ் ஸ்டாப்புமே கூட. பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து வேங்கை வாசல் சந்தோஷபுரம்ல தான் கனெக்ட் ஆகும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாம்பரம் எக்ஸாக்டாக 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்குங்க. இந்த ரோட் ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரத்துக்குமே நமக்கு பஸ் இருக்குது. தாம்பரம் பஸ்ஸுமே இருக்குது, சைதாபேட் பஸ்ஸுமே இருக்குது. த்ரூ கனெக்டிவிட்டி எல்லாமே நமக்கு இங்கே நியர்பைலே இருக்குங்க. நீங்கள் வெளியே ரொம்ப அலையணும் அப்படின்ற மாதிரி தான் இல்லை, ஒரு மெயினான லொக்கேஷன், மெயினான ஒரு ஜங்ஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இன்கேஸ் நீங்கள் கார் வாஷ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாவது யூசேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மல் அது காமன் தான். அதுக்காக இந்த இடத்துல நமக்கு டேப் பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே வந்துடும், லிஃப்ட் வந்துடும்.
ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கார் பிளான் பண்ணிருக்காங்க. பேக் சைடில் இங்கே வந்து 4 கார் பிளான் பண்ணி கார் பார்க்கிங் எல்லாமே விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 3rd ஃப்ளோரில் இருக்குங்க. 3 BHK வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 BHK வந்து நமக்கு ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குது. அது 2 BHK அண்ட் 3 BHK எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அண்ட் நமக்கு EB மீட்டர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ EB மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது பின்னாடி வந்துடும். EB மீட்டருக்கு பாக்ஸுமே நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது இந்த லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, லிஃப்ட்டுக்கு பேக் சைடில் அதை நான் காமிச்சிடுறேன். பேக் சைட்லேயுமே நமக்கு EB மீட்ரு ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக EB மீட்ரு வரும். அண்ட் காமன் மீட்டருமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேர்கேஸ் கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா SS ஸ்டீலில் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு சேஃப்டிக்கு கேட்டுமே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு 3rd ஃப்ளோரில் இருக்குன்றதால நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம். பேலன்ஸ் எல்லாமே நான் 3rd ஃப்ளோரில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் வந்துட்டோம். 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வீடு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது, இன்னொன்று நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தோடனே இந்த வீடு டேரெக்டாக நமக்கு வந்துடும். ஸ்டேர்கேஸ்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா அந்த வீடு ஆல்மோஸ்ட் 5 வீடுமே பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது. 5 வீடுமே ஆக்குப்பைடு. ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் நமக்கு ஒர்க் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட டீட்டெயில் நான் இங்கேயே உங்களுக்கு ஒன்றுமே சொல்லிடுறேன். இந்த வீட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா 1245 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 1245 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணிருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 405 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே லிவிங் ஏரியாவாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. சைஸுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெரிய சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா ப்ளஸ் பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக ஃப்ரண்ட்டில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே உள்ளே போய் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் தான் நமக்கு சேல்ஸுக்குமே வந்திருக்கு. எதனால் அது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இங்கே மேடவாக்கமாக இருக்கட்டும், வேங்கை வாசலாக இருக்கட்டும், இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கோட் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வாங்கக்கூட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிவிங் ஏரியா பார்த்துலாம். லிவிங் ஏரியா பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கிரில் கேட்டுமே நம்ம போட்டுக்கலாம். அண்ட் லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 15க்கு 17 அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 வரும். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 17 அடி வரும். 15க்கு 17ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல நமக்கு EBக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம கிச்சன் வந்துடலாம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8க்கு 11ன்ற சைஸில் கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. 2 சைடுமே நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் இந்த இடத்துல சிம்னி போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நீங்கள் அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் தான் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வெசல் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் இந்த இடம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் எதுக்காகனா நீங்கள் மிக்சியோ இல்லை கிரைண்டரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் வீட்டில் பசங்க யாராவது அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த எப்படி சேஞ்ச் பண்ண போகிறீங்க இன்டீரியர் ஒர்க்கில் அப்படின்றது தாங்க கிச்சனோட அழகே இருக்குது. கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மொத்த வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியஸாக தெரியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க 3க்கு 8 சைஸில். ஸோ இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி வரும். இந்த லென்த்து நமக்கு 8 அடி வரும். அந்த சைஸில் நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வெசல் வாஷ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரப்பட்ட வால் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி சைஸ் ஹைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க அப்படி இருக்காங்கன்னா எட்டி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அண்ட் இது மறந்துட்டேன் பாருங்கள், கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா RO வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டேப் பாயிண்ட்டுமே ப்ரொவிஷன் டைரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக பைப் எடுத்துன்னு வரணும்னு இல்லை. இந்த இடத்துல RO வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, நமக்கு லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு
காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்காங்கன்னா ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது டிசைன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் அப்படியே வாங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11க்கு 12 நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீட்டிலே இந்த பெட்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான பெட்ரூம் சொல்லுவாங்க. ஆனால் காம்பேக்டான பெட்ரூம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. 11க்கு 12 சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் எல்லாமே இந்த லேஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடு பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த பெட்ரூம் உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை கிட்ஸ்க்கு நீங்கள் இந்த பெட்ரூமை கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக கிங் சைஸ் பெட் போட்டால் கூட அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்ப அழகாகவே இருக்குங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக கொடுத்துருக்காங்க. வாங்க. 3 பெட்ரூம் 3 டாய்லெட் இருக்க ஒரு வீடு தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வராது. அதுக்கு பதில் காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம். மீதி இருக்க இந்த 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 12 சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட. அண்ட் நீங்கள் லேஃப்ட் அண்ட் செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் போட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிஷ்னலாக நீங்கள் லேஃப்ட் வைக்கிறீங்க வுட் ஒர்க்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லேஃப்ட் எல்லாமே நீங்கள் வுட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ வென்டிலேஷனுக்காக விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வீடுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பக்கத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கேன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ன்ட்டு. 2 BHK அண்ட் 3 BHK அதில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் 3 BHK ரெடி டு மூவில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். உள்ளே நீங்கள் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க வீடியோ நான் காமிச்சிட்டு இருக்கேன். ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டீலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்து நான் செப்பரேட்டாகவும் காமிக்கிறேன். பிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர் கட்ட பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஞ்சஸுமே பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளோரிங்காக இருக்கும். ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 வெர்டிக்கலில் டைல்ஸ் போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் கிரானைட் ஃபினிஷிங்கில் வேணும் அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி தரலாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த பாத்ரூமையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் மோஸ்ட்டாக எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்கோம். 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் நமக்கு ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காக எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக நம்ம இது பண்ணுறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 12க்கு 14 சைஸில். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 அடி வரும். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14 அடி வரும். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் நீங்கள் இந்த இடத்துல கிங் சைஸ் பெட் போட்டால் கூட அந்த இடத்துல நடந்து போகிற அளவுக்கு ஒரு 6 இல்லைங்க 7 அடி வரைக்குமே நமக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லேஃப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே திரும்ப ஏன் சொல்கிறேன்னா ஒரு வீடு வாங்கிறது முக்கியம் இல்லைங்க, அந்த வீடை வந்து நம்ம எந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்கோம் அப்படின்றது தான். ஃபால் சீலிங் பெரிய செலவு தான் இருக்காது. ஃபால் சீலிங் இன்டீரியர் ஒர்க் அதெல்லாம் பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துல இப்போலாம் பண்ணுறாங்க. அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் பண்ணால் கூட இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. இதில் சீலிங் வரைக்குமே நமக்கு வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு வந்துடுவாங்க. சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு 14 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சன்ரைஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சன்ரைஸ் ஆகும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் நமக்கு மெயின் ரோடு இருக்குது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மெயின் ரோடு வந்து இந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது தான் நமக்கு மெயின் ரோடே வருங்க. ரொம்ப நியர்பைலே, அதாவது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வரதால மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னடா எல்லாமே சொல்லிட்டு இவன் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொன்னானே, பில்டப் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு இன்னும் அதை சொல்லி அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதையும் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ஒரு ஸ்டேஜுமே போட்டு கொடுத்துருக்காங்க.
நமக்கு சுவிட்ச் பாயிண்ட்டாக இருக்கட்டும், டேப் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே ஒவ்வொரு இதுவும் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போது இந்த வீட்டை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5250 ரூபா கோட் பண்ணிருக்காங்க. 5250 ருபீஸ் கோட் பண்ணிருக்காங்க. இப்போ வேங்கை வாசல்ல பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா 6000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில், ஏன்னா வர கஸ்டமருக்கு குவாலிட்டியும் கொடுக்கணும், ப்ரைஸுமே ரீசனபிளாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் அப்படின்றதால பில்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராஜெக்ட், அதனால பெஸ்ட் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து கோட் பண்ணிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங், லிஃப்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி அதெல்லாமே காமன் தான். எல்லா இடத்துலையும் அது காமன் தான். நமக்கு இந்த பில்டப் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5250 பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணி அடிஷ்னல் காஸ்ட் அது தனியாக கோட் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக கேட்டுக்கலாம். நீங்கள் யாருக்குமே புரோக்கரேஜ் தரணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். நம்ம போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா, அதுவும் நியூ அப்பார்ட்மெண்ட்னாலே பார்த்தீங்கன்னா யாருக்குமே புரோக்கரேஜ் தர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் யாருக்குமே புரோக்கரேஜ் தரணுன்ற அவசியம் இல்லை. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், சைட் விசிட் வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் சொல்லும் போதே, வீடியோ காமிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ எங்கே இருக்குன்றத. நீங்கள் டைரெக்டாக வந்தால் கூட அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க சேனலில் பார்த்துட்டு தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னுமே பெஸ்ட் ஆஃபருமே அவங்க பண்ணித்தராங்க. அது என்னன்றத நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் இல்லைனாலும் இங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி தராங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்னென்னா நமக்கு ரொம்ப 100 மீட்டர்ஸ் மெயின், அதை நான் சொல்லிட்டேன். இதோட மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ்ன்றது எதுவுமே இல்லைங்க, நான் சொல்கிறது இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிரவுண்ட் வாட்டர், இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து தான் சிட்டி சைடுக்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டருமே சப்ளை ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 30லேருந்து 40 அடியிலே தண்ணி வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி கூட பாருங்கள். நான் வந்து ஒன்றுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த லொக்கேஷன் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுன்றதால நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த லொக்கேஷன் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தாலும் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்களோ அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணிருக்காங்க. ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட் நான் சொல்லும்போது கூட நீங்கள் யோசிக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரு, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 70 lakhs அந்த ரேஞ்சில் தான் வருமே, 70-75 அந்த ரேஞ்சில் வரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 405 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்து இந்த ப்ரைஸ் யாருமே கோட் பண்ண மாட்டாங்க. என்னடா 3 BHK வந்து ஒன்று தானே இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. பக்கத்துலேயே நமக்கு 2 BHK அண்ட் 3 BHK ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். அது என்ன ப்ரைஸ்ன்றதை டேரெக்டாக பில்டர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட நிறைய வந்துட்டே தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்க தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே, எனக்கு இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும்ன்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்பை ஃபாலோ பண்ண முடியலனாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உடனே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.